رباه عفوك إني من نور مدت يداي. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மை என்று எதை சொல்லுகிறான் தெரியுமா? முஃமின்கள் யார் என்றால் இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கிவிடும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا, அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால், குர்ஆன் ஓதி காமிக்கப்பட்டால், زَادَتْهُمْ إِيمَانًا, அவர்களுடைய ஈமானை அது அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எங்கே இந்த வாழ்க்கையில் இந்த தன்மைகள் எல்லாம் நம்மிடத்திலே? குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகரிக்கிறதா? குர்ஆன் ஓதும் போது ஈமான் அதிகரிக்கிறதா? குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ்வுடைய அன்பால் எம்முடைய உள்ளம் நிரம்புகிறதா? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே பலருக்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக, குர்ஆனை கேட்பதை விட ஷைத்தானின் மூலமாக உருவாகக்கூடிய இசையை, மியூசிக்கை கேட்பதற்குத்தான் பலருக்கு விருப்பம். ஒரு காரில் செல்கிறான் என்றால் குர்ஆன் ஒரு சேனலில் இருக்கும், மியூசிக் ஒரு சேனலில் இருக்கும். குர்ஆன் அந்த சேனலில் உச்சரிக்கப்பட்டால் எம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அதை உடனடியாக மாற்றி ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய அந்த மியூசிக்கை கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆனை கேட்டு உள்ளத்திலே இன்பத்தை அதிகரிப்பதை விட இந்த இசைகளை கேட்டு அவர்களுடைய உள்ளம் இன்பம் பெறுவது அவர்களுக்கு மேன்மையாக தெரிகிறது. உண்மையா இல்லையா? யார் மறுக்க முடியும்? இந்த சமூகத்தில் எத்துணை பேர் இன்னும் இந்த இசையை கேட்டு உள்ளத்திலே இன்பத்தை தேடுபவர்கள். எவ்வளவு மோசமான கலாச்சாரம்! ஒரு போர்னோகிராஃபி, இப்படி அசிங்கமான படங்களை பார்ப்பதற்கு எப்படி ஒருவன் அடிமையாவானோ அது போன்று இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள் இந்த ஹராமான இந்த இசையை கேட்பதற்கு. அதுதான், அந்த இரண்டிற்கும் வித்தியாசம் அல்ல. அதுவும் அசிங்கம், இதுவும் அசிங்கம். இந்த காலத்திலே வரக்கூடிய இந்த இசைகளுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு பாருங்கள். இதுவெல்லாம் காதுகள் கேட்பதற்குரிய வார்த்தைகளா? கேவலமான வார்த்தைகள், பெண்களை இழிவாக கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பெண்களை வெறும் ஒரு இச்சைக்காக மட்டும் பயன்படுத்த இந்த சமூகத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகள், மிருகத்தை போன்று பெண்களை பார்ப்பதற்கு இந்த இசைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறது. வெறும் வார்த்தைகளாக, வெறும் ஜாலங்களாக இருக்கக்கூடிய இவைகள்தான் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மையான வாலிபர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, பெரும்பான்மையான ஆண்கள் பெண்களுக்கும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உள்ளத்திலே இன்பத்தை தரக்கூடியதாக இன்னும் இருக்கிறதே தவிர குர்ஆன் இன்னும் மாறவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் கேட்கிறான், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டிடப்பட்டிருக்கிறதா? இந்த குர்ஆன் அங்கே சென்று விடாமல், அந்த உள்ளத்தை தாண்டி உங்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து விடாமல், இந்த குர்ஆன் இந்த உங்களுடைய உள்ளத்தை தாக்கத்தை ஏற்படுத்த விடாமல் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டிடப்பட்டிருக்கிறதா? இன்னும் இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களை, எம்முடைய பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை, இங்கே வந்திருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையும் அதற்கு ஒத்தாக அமையும். ரமதான் வருவதற்கு முன்னால் வரை பல நாட்கள் எம்முடைய வாழ்க்கையில் கழிந்திருக்கும் குர்ஆனை ஓதாமல். உண்மையா இல்லையா? குர்ஆனை திறந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட அந்த வார்த்தைகளை பார்த்து ஓதாமல் எம்முடைய பெரும்பான்மையான மக்களுடைய நாட்கள் கழிந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் வெளிச்சத்தால் நிரப்புவானாக, இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தால். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை விட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையை விட்டு தூரமானவர்கள். ஆம், அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த குர்ஆனோடு அவர்களுடைய உள்ளத்தை நெருக்கமாக்குவதற்கு தடையாக அமைகிறது. ஒரு பாவம் நன்மையை தடுக்கும். முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு பாவம் செய்தேன், அத்னப்து தம்பன், நான் ஒரு பாவம் செய்தேன், அதனால் எனக்கு 6 மாதங்கள் இரவுடைய வணக்கத்தில் நின்று தொழ முடியவில்லை. அல்லாஹு அக்பர்! எப்படி புரிகிறார்கள் பாருங்கள். நான் ஒரு பாவம் செய்தேன், அந்த பாவத்தால்
6 மாதங்கள் என்னால் முழுமையாக கியாமுல் லைலை இரவுடைய வணக்கத்தை தொழ முடியவில்லை. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா அலி ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில் லைல், நான் இரவுடைய தொழுகையிலிருந்து தடுக்கப்படுகிறேன், காரணம் என்ன? என்னால் இரவு வணக்கத்திலே நின்று தொழ முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்தால், என்னால் குர்ஆனை முழுமையாக ஓத முடியவில்லை, ஒரு பக்கத்தை தாண்டினாலே என்னுடைய நாவுகள் எல்லாம் சொல்லுகிறது போதும் என்று, என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது போதும் என்று என்ற தன்மை உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், குர்ஆனை ஓதும் போது உங்களுடைய வாழ்வின் கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கு அது வழிகளை ஏற்படுத்தவில்லை என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை கேளுங்கள் அந்த மனிதருக்கு. அந்த ரஜுலுன் கது கையதத் கதுனூபுக், நீ ஒரு மனிதன் பாவங்களால் பிணைக்கப்பட்டிருக்கிறாய், நீ பாவங்களால் கட்டப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது, அதுதான் உன்னை தடுக்கிறது இந்த நன்மையிலிருந்து தூரமாகுவதற்கு என்று. அல்லாஹு அக்பர். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, எப்போது கல்போடு இந்த வார்த்தைகள் இணையவில்லையோ அப்போது ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த குர்ஆன் எம்முடைய கல்பை நேர்வழிப்படுத்தாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. குர்ஆன் உள்ளத்திலே இணையாததற்கு 2வது காரணத்தை அல்லாஹ் கூறுகிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இறக்கப்பட்டிருந்தால் இதில் பல கருத்து வேற்றுமைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல முரண்பாடுகளை பார்த்திருப்பீர்கள். முரண்பாடுகள் இல்லாததற்குரிய அடையாளமே இது யாரிடத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதற்குத்தான். யாரிடத்திலிருந்து? அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதற்குத்தான். இப்போ குர்ஆனை எம்மால் ஆராய முடியவில்லை, குர்ஆனோடு எம்முடைய வாழ்க்கை இன்னும் இணையவில்லை என்றால் இந்த உள்ளத்திற்கு இன்னும் இந்த குர்ஆன் யாருடையது என்ற மகத்துவம் புரியவில்லை. அதான் அர்த்தம். இது யாருடைய குர்ஆன்? அல்லாஹு அக்பர். அந்த ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன், அவனுடைய பேச்சு குர்ஆன். குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் ஒரு படைப்பல்ல. அல்லாஹ் மனிதனை படைத்ததை போன்று, ஜின்களை படைத்ததை போன்று, பூமியை படைத்ததை போன்று, வானங்களை படைத்ததை போன்று இந்த குர்ஆன் ஒரு மஹ்லூக் அல்ல. இது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய தன்மைகள். அல்லாஹ் பேசிய பேச்சு இந்த குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் பாருங்கள், ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன். அல்லாஹு அக்பர். குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன், நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதன் மீது சத்தியமிடுகிறேன், நீங்கள் எதையெல்லாம் பார்க்க முடியவில்லையோ அதை மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். யார் சத்தியம் செய்வது? அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன். என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? இந்த சத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் எதை முற்படுத்துகிறான்? இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இது கண்ணியமிக்க ரசூலால் சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கும் அவர் உங்களுக்கும் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இது. வமா ஹுவ பிகௌலி ஷாஇர், வமா ஹுவ பிகௌலி ஷாஇர், இது ஒரு கவிஞரின் வார்த்தை அல்ல. கலீலம் மா துமினூன், ஆனால் உங்களிலே குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள் இந்த குர்ஆனை. வலா பிகௌலி காஹின், இது ஒரு சோதிடக்காரனுடைய குறி சொல்பவனுடைய வார்த்தை அல்ல. கலீலம் மா ததக்கரூன், நீங்கள் குறைவானவர்கள் தான் அதில் நினைவு பெறுகிறீர்கள். இது யாருடைய வார்த்தைகள் தெரியுமா? தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வசனங்களாகும். அல்லாஹ் கூறுகிறான், வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், நாம் சொல்லாத வார்த்தைகளை அவர்களாக சொல்லி இருந்தால். யாரை அல்லாஹ் முற்படுத்துகிறான் தெரியுமா? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முற்படுத்துகிறான். இந்த குர்ஆன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் நான் சொல்லாத வார்த்தைகளை உங்களிடத்திலே கூறியிருந்தால் லஅഖذنا மின்ஹு பில் யமீன், அவருடைய வலக்கரத்தை நான் உறுதியாக பிடிப்பேன். ثم لقطعنا منه الوتين, அதனுடைய நாடி நரம்புகளை நான் தரித்து விடுவேன். فما منكم من احد عنه حاجزين, அதிலிருந்து யாரும் அவர்கள் அல்லாஹ் அதை செய்வதிலிருந்து யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன்,
ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறக்கப்பட்ட வாசகங்கள் அது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மகத்துவம் இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கு தெரியவில்லை. இது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், ஒவ்வொரு மனிதரோடும் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ் என்று அல்லாஹ் யாரையும் குறிப்பிட்டு அழைக்கவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் யாரையும் குறிப்பிட்டு அழைக்கவில்லை. ஈமான் கொண்ட எல்லோரும் அதில் உள்ளடங்குவார்கள், மனிதர்களாகிய எல்லோரும் அதில் உள்ளடங்குவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவரோடும் பேசக்கூடிய பேச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை என்றால், உண்மையில் இதை அல்லாஹ் ஒருவன் தான் தீர்க்க முடியும் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால், தனிமையில் உட்கார்ந்த அந்த வசனங்களை நீங்கள் புரிய வேண்டாம், நீங்கள் அர்த்தங்களை கூட படிக்க வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை ஓதி பாருங்கள். அந்த வார்த்தைகளை என் ரப்புடைய வார்த்தைகள் என்ற எண்ணத்தோடு ஓதி பாருங்கள். அல்லது உங்களால் ஓத முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு காரி ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய திலாவத்தை தனிமையில் அமர்ந்து கேளுங்கள். இது அல்லாஹுடைய வார்த்தைகள் எனக்கு சொல்லப்படுகிறது என்ற உணர்வோடு அப்போது தெரியும் இதனுடைய மகத்துவம், அப்போது தெரியும் இதனுடைய ஆழம் என்னவென்று. காஃபிர்கள் இந்த குர்ஆனை கேட்டால், இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறது. யூதர்கள், நஸ்ரானிகள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் இது ஏதோ உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் இன்னும் பல முஸ்லிம்கள் எம்மிலே வாழ்கிறார்கள் இந்த குர்ஆனால் எந்த தாக்கமும் ஏற்படாமல். சஹாபாக்கள், இந்த குர்ஆன் யாரை மாற்றியதோ இந்த சமூகத்தில் முதலாக அவர்கள் யார் தெரியுமா? இந்த குர்ஆனை கொண்டு புரட்சி செய்தவர்கள். அவர்களுக்கு இந்த சஹாபி என்ற கண்ணியத்தை எதுவும் கொடுக்கவில்லை இந்த பூமியில், இந்த குர்ஆனை தவிர. அவர்களுடைய வாழ்க்கையை எதுவும் இந்த பூமியிலே மேம்படுத்தவில்லை இந்த குர்ஆனை தவிர. அவர்களை எதுவும் சொர்க்கவாதிகளாக, ரசூலோடு இந்த பூமியிலும் மறுமையிலும் வசிக்கக்கூடிய மக்களாக அவர்களை எதுவும் மாற்றவில்லை இந்த குர்ஆனை தவிர. அந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்கள் முதற்கொண்டு அந்த சமூகத்திலே வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் வரை எல்லோருடைய வாழ்க்கையும் இந்த குர்ஆனின் மூலமாக புரட்சியை ஏற்படுத்திய வாழ்க்கைதான். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களில் ஒருவர். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயதிற்கும் குறைவான ஒரு வாலிபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவுடைய முதல் பயணத்திற்கும் இரண்டாவது பயணத்திற்கும் இவர்களை அனுப்புகிறார்கள். நஜ்ஜாஷி அரசர் அந்த மக்களிலே, சஹாபாக்களிலே கேட்கிறார், நீங்கள் யார்? நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அதை என்னிடத்திலே வந்து சொல்லுவதற்கு யாராவது முன்வாருங்கள் என்று. யார் முன்வருகிறார்கள் நஜ்ஜாஷியிடம் பேசுவதற்கு? அத்துணை பெரிய சஹாபாக்கள் இருந்தாலும் ஒரு வாலிபரை அனுப்புகிறார்கள், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சில வார்த்தைகளை பேசுகிறார். இஸ்லாம் என்றால் என்னவென்று, நாங்கள் கொண்டு வந்த கொள்கை என்னவென்று அதை ஒரு 10 நொடியில் அடக்கி விடலாம், அதை வாசிப்பதாக இருந்தால், அல்லது 20 நொடியில் அடக்கி விடலாம், அவ்வளவுதான். ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமையும் ஒட்டுமொத்த குர்ஆனுடைய போதனைகளையும் அந்த வார்த்தையில் அடக்கினார் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பேசினார் தெரியுமா அந்த அரசரிடத்தில்? ஐயுகல் மலிக், ஐயுகல் மலிக், குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலிய்யா. அரசா, நாங்கள் ஜாஹிலியத்துடைய சமூகத்தில் வாழ்ந்தோம். நஅ்புதுல் அஸ்னாம், சிலைகளை நாங்கள் வணங்கினோம், இறந்தவைகளை சாப்பிட்டோம், மானக்கேடானவற்றை நெருங்கினோம், உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம், அண்டை விட்டாருக்கு நோவினை செய்தோம். எங்களிலே பலமுள்ளவர் பலகீனமானவரிடமிருந்து எடுத்து சாப்பிட்டார். இப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலம் மின்னா, எங்களிடமிருந்து அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பும் வரை அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம், அவருடைய உண்மையை நாங்கள் அறிந்திருந்தோம், அவருடைய அமானிதத்தை நாங்கள் அறிந்திருந்தோம். அவர் எங்களை அல்லாஹுவை வணங்குவதன் பக்கமும் நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த இந்த சிலைகளை புறக்கணிக்கும்படியும், நாங்களும் எங்களுடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் வணங்கிக் கொண்டிருந்த இந்த சிலைகளை, கற்களை புறக்கணிக்கும்படியும், உண்மையை கூறும்படியும், அமானிதங்களை பேணும்படியும், உறவுகளை பேணி வாழும்படியும், அண்டை விட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், ஹராமான விஷயங்களில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதையும், இரத்தங்களை ஓட்டுவதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்பதையும், மானக்கேடான விஷயத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதையும், பொய் சாட்சி கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதையும், எத்தீம்களுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடாது என்பதையும், கற்புள்ள பெண்கள் மீது அவதூறுகளை வீசக்கூடாது என்பதிலிருந்தும் எங்களை தடுத்தார்.
எங்களை அல்லாஹ்வை வணங்குவதன் பக்கம், ஷிர்க்கை அல்லாஹ்விற்கு செய்யக்கூடாது என்பதன் பக்கம், தொழுகையை நிலைநாட்டுவதன் பக்கம், ஜகாத்தை கொடுப்பதன் பக்கம், நோன்பை நோற்பதன் பக்கம் என இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமைகளை எண்ணி அந்த பேச்சை முடித்தார். அவ்வளவுதான். ஒட்டுமொத்த இஸ்லாமையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், படித்து பார்த்தால் தெரியும், இஸ்லாம் போகக்கூடிய எல்லா துறைகளையும் அந்த சிறிய உரையில் அடக்கிறார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட நஜ்ஜாசி கேட்டார் அந்த நபி தோழரிடத்தில், ஹல் மஅக மிம்மா ஜாஅ பிஹி அனில்லாஹி மின் ஷை, யாரை அல்லாஹ் என்று சொல்லுகிறீர்களோ அந்த அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட ஏதாவது ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். அப்போது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அவர் யார்? நஜ்ஜாசி அரசர் யார்? எந்த மதத்தை சார்ந்தவர்? கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அவருக்கு வேறு சூறாக்களை ஓதி காட்டியிருக்கலாம். ஒரு வாலிபர் தான். அவருக்கு சூரா இப்ராஹிமை ஓதி காட்டியிருக்கலாம், சூரத்துல் பக்கராவை ஓதி காட்டியிருக்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காட்டியிருக்கலாம். ஆனால் எந்த சூறாவை ஓதினால் அவருடைய உள்ளம் அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி இணையும் என்ற ஹிக்மாவை உள்ளத்திலே கொண்ட அந்த நபித்தோழர் சூரா மரியமை ஓதி காட்டினார். சுப்ஹானல்லாஹ். காஃப் ஹா யா ஐன் சாத் என்று அந்த சூரா மரியமுடைய சில வசனங்களை ஓதி காட்டுகிறார். என்ன ஆனது தெரியுமா? அந்த சபை குர்ஆனை கேட்டவுடன் ஃபபக்கா வல்லாஹி நஜ்ஜாஷி, நஜ்ஜாஷி அரசர் அதை கேட்டவுடன் தாடிகள் நனையும் அளவு அழுதார். அல்லாஹு அக்பர். அங்கே இருந்தவர்களுடைய கையில் வைத்திருந்த ஏடுகள் எல்லாம் கண்ணீரால் நனைந்து விட்டது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குர்ஆனுடைய திலாவத்தால் எதை கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த நபி தோழர்கள்? எதை கொண்டு? அந்த நஜ்ஜாசி அரசருடைய உள்ளத்திலே இந்த ஈமானை செலுத்துவதற்கு அவர்களுக்கு எந்த வார்த்தை ஜாலம் இருந்தது? எந்த திறமை இருந்தது இந்த குர்ஆனை தவிர? கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய நிலைமையை பாருங்கள். இதுவரை குர்ஆனில் முழுமையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட எம்மில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? ஒரு உண்மையை உணர்த்துவதற்கு சில வார்த்தைகள் சொல்லவா? அழைப்பு பணி செய்கிறோம். எம்மில் பெரும்பாலான மக்கள் அழைப்பு பணி செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதில் உறுதி கொடுக்கட்டும். அந்த அழைப்பு பணியில் பிற மதத்தார்களுக்கு நாம் குர்ஆனை கொடுத்து படிக்க சொல்கிறோம். உண்மையில் நாம் கேட்டுக்கொள்வோம் நம்மை, இந்த குர்ஆனை அவர்களை படிக்க சொல்கிறோமே, இந்த குர்ஆனை முழுமையாக நாம் முதலில் தமிழிலாவது வாசித்திருக்கிறோமா? வாசித்திருக்கிறோமா? அந்த பிற மதத்தார் வாங்கிய குர்ஆனை எடுத்து உங்களிடத்தில் ஒரு கை காட்டி, இந்த வசனம் எனக்கு புரியவில்லை, இது என்ன சொல்லுகிறது என்று தெரியவில்லை என்றால், கொடுப்பவர் அதை தெளிவுபடுத்தவில்லை என்றால் அவர் என்ன நினைப்பார்? என்ன நினைப்பார்? எனக்கு கொடுக்கிறதுக்கு இருக்கட்டும், முதல்ல நீங்க படிங்கன்னு சொல்லுவார். இல்லையா? இதுதான் நம்முடைய பெரும்பாலான மக்களுடைய நிலைமை. இது யாருடைய நிலைமை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒன்று நினைவு கூறுகிறார்கள். அப்போது சொன்னார்கள், அது ஏற்படும் இல்ம் அகற்றப்படும் பொழுது, அது ஏற்படும் இல்ம் கல்வி அகற்றப்படும் பொழுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜியாத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கல்வி அகற்றப்படுமா? நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி காட்டுகிறோம், அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். இப்படி ஒரு சமூகம் உருவாகும் போது, குர்ஆன் இருக்கும் பொழுது இந்த சமூகத்தின் மத்தியில் இல்ம் உயர்த்தப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜியாதே, நான் நினைத்தேன் நீதான் மதீனாவில் அறிவுள்ளவர்களில் சிறந்தவராக இருப்பாய் என்று. நீ உனக்கு தெரியாதா, இந்த யூதர்களும் நஸ்ரானிகளும் யக்ரஊன தௌராத் வல் இன்ஜீல், இன்ஜீலையும் தௌராத்தையும் ஓதுகிறார்கள். லா யஅமலூன பிஷைஇன் மிம்மா ஃபீஹிமா, அதில் உள்ளவற்றில் எதையும் அமல் செய்யாமல். யார் ஓதுகிறார்கள்? யூதர்களும் நஸ்ரானிகளும் இன்ஜீலையும் தௌராத்தையும் ஓதுகிறார்கள். நீ அறியவில்லையா? அவர்கள் வெறும் வார்த்தைகளால் ஓதுகிறார்களே தவிர அதை கொண்டு அவர்கள் அமல் செய்யவில்லை என்பதை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நிலைமையை எப்போது சொல்கிறார்கள்? இதை ஒரு வார்த்தையில் அடக்கி விடலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனை, வகால الرسول யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. யா அல்லாஹ், இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது யா அல்லாஹ். நபி வாதிடுவார் மறுமையில், யா அல்லாஹ், இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது, இந்த குர்ஆனை ஓதுவதை விட்டு புறக்கணித்து விட்டது, இந்த குர்ஆனை படிப்பதை, இதில் இருப்பவற்றை அறிவதை விட்டு புறக்கணித்து விட்டது, இதில் இருப்பதை ஆராய்வதை விட்டு புறக்கணித்து விட்டது, இதை மனனம் செய்வதிலிருந்து புறக்கணித்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல கலாச்சாரம் நம்முடைய சமூகத்தில் வளர்கிறது. அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தட்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற கலாச்சாரம். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய ஒரு மாற்றம் சமூகத்தில். என் பிள்ளை குர்ஆனை சுமந்தால் அது ஒரு கண்ணியம் என்று எண்ணக்கூடிய ஒரு சமூகம் உருவாகிறது. அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் மனனம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் அவர்களுடைய உள்ளத்தை கை நீட்டி காட்டட்டும். தன் பிள்ளை குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, நீங்கள் அந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கு நேரம் கொடுத்தீர்களா? உங்கள் பிள்ளை மக்ரிப் தொழுதால் குர்ஆனை ஓது என்று சொல்கிறீர்களே, இஷா தொழுதால் குர்ஆனை ஓது என்று சொல்கிறீர்களே, நீங்கள் அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? அல்லது இன்னும் இந்த சமூகத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட சரியாக ஓதத் தெரியாத எத்துணை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி குர்ஆனை ஓத சொல்றாங்க. அவர்கள் சொர்க்கத்திற்கு போனால் இந்த குர்ஆனை ஓத தெரியாமல் நாம் எங்கே செல்வோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாத விஷயத்தை ஏன் மக்களுக்கு சொல்கிறீர்கள்? இது ஒரு ஆலிம் கீழே உட்கார்ந்திருப்பவருக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் இந்த வசனம் பொருந்தும். நீங்கள் செய்யாமல், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்றால் அதை ஏன் நீங்கள் பிறருக்கு அறிவிக்கிறீர்கள்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய நிலைமை. சஹாபாக்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் இந்த குர்ஆனை ஓதினார்கள், இந்த குர்ஆனை ஆராய்ந்தார்கள். இந்த குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தியது. அவர்களால் முழுமையாக அந்த குர்ஆனுடைய வசனங்களில் சில வசனங்களை ஓதி முடிக்க முடியாது. அவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிறையும், அவர்களுடைய நாவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தடுமாறும். உணர்வை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றைக்காவது? முஃமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பாக குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அவர்களுக்கு முன்னால் இந்த ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதவ் வ புக்கியா, அழுதவர்களாக அப்படியே பணிந்து சுஜூதில் விழுந்து விடுவார்கள். யோசித்து பாருங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த குர்ஆன் எப்படி மாற்றியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்திலே கடினமான நோய்வாய்ப்படுகிறார்கள். மரணிக்கக்கூடிய தருவாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், இன்ன அபா பக்ரின் ரஜுலுன் ரகீகுன் இதா கரஅ கலபஹுல் புகா. அவர் மென்மையானவர் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் குர்ஆனை ஓதினால் அவருடைய அழுகை அவரை மிகைத்துவிடும். அவர் என்ன ஓதுகிறார் என்று புரிய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று. மீண்டும் நபி தோழர்களுடைய தன்மை அது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மையை தாபிஈ அவர்கள் ஒருவர் சொல்லுகிறார்கள், நான் உமர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையில் நின்று தொழுதேன். கடைசி சஃபில் சஹாபாக்கள் தொழுகைக்கு வந்த அந்த சஃப் எவ்வளவு தூரம் இருக்கும்? கடைசி சஃபில் உமருக்கு பின்னால் தொழுதேன். அவர் தேம்பக்கூடிய அழுகையால் தேம்பக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டது. குர்ஆனால் உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை நான் கடந்து சென்றேன்.
அப்போது சில குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் ஓதுவதை நான் கேட்டேன். ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா அஸாபஸ் ஸமூம். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான், அல்லாஹ் எங்களை ஒரு கொடிய ஒரு பயங்கரமான ஒரு வேதனையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு நேரு வழியை கொடுத்து நரகத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான் என்ற பொருள்பட ஒரு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி 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 அழுது கொண்டிருக்கிறார்கள். யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. நான் காலை சூரியன் உதயமானதற்கு பிறகு சென்று துஹாவுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் அந்த வழியாக நான் திரும்பி வரும் பொழுது அதே வசனத்தை மீண்டும் ஓதி அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு வசனத்தை அவர்களுடைய வாழ்வு கடக்க முடியாது அதை செயல்படுத்தாமல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இன்னும் பல நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய வசனத்தை ஒன்றை செயல்படுத்தாமல் அடுத்த வசனத்தை நோக்கி நகர மாட்டார்கள். குர்ஆனை படிப்பவர்கள் அவர்கள், குர்ஆனை ஆராய்பவர்கள் அவர்கள். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய மாணவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், தப்சீர் கலையில் மூத்த அறிஞர் தாபிஈ, நான் இப்னு அப்பாஸிடமிருந்து 3 முறை குர்ஆனை படித்திருக்கிறேன். ஓதல 3 முறை முழுமையாக இப்னு அப்பாஸ் பாடம் நடத்த நான் கேட்டிருக்கிறேன். 3 முறையும் ஒவ்வொரு வசனத்தை இப்னு அப்பாஸ் ஓதி முடித்தால் ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்பேன், இதனுடைய அர்த்தம் என்ன, இது எப்போது இறக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது, இதனுடைய சட்டம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்பதை. குர்ஆனை ஆராய்பவர்கள் அவர்கள், குர்ஆனை படிப்பவர்கள் அவர்கள். ஒரு வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் தாண்ட முடியாது. பின்னால் காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் खलीफा என்று அமீருல் முஃமினீன் खलीफा என்று உமர் அவர்களுக்கு பின்னால் போற்றப்படக்கூடிய ஒரு பின்னால் உருவான खलीफा உமர் அவர்களுடைய வம்சாவளியில் பிறந்தவர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா அவர்கள் சொல்கிறார்கள், என் கணவர் ஒரு முறை குர்ஆனை ஓதினார், ஒரே ஒரு வசனத்தை தான் ஓதினார், அவர் ஓதி அழுதார். அந்த அழுகையை பார்த்தவுடன் நான் அழுதேன், அதை பார்த்தவுடன் அங்கே சுற்றி இருந்த எல்லோரும் அழுதோம். நான் கேட்டேன், அந்த தொழுகை அந்த ஓதல் முடிந்ததற்கு பிறகு, என் கணவரே உங்களுடைய அழுகையின் காரணம் என்ன இந்த குர்ஆனை ஓதும் போது? என் மனைவியே, குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதினேன், அந்த வசனத்தை ஓதும் போது என்னால் அந்த வசனத்தை கடக்க முடியவில்லை, அதில் எந்த கூட்டத்தில் நான் இருப்பேன் என்று ஆராய்ந்து என்று படித்து, என்ன வசனம்? ஃபரீகுன் ஃபில் ஜன்னஹ் வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். ஒரு கூட்டம் சொர்க்கத்திலே இருக்கும், இன்னொரு கூட்டம் நரகத்திலே இருக்கும். ஒரு வசனம் தான். இந்த வசனத்தை என்னால் கடக்க முடியவில்லை அழுகையின் காரணமாக. இன்னும் சில ரிவாயத் வருகிறது, இந்த வசனத்தை ஓதினால் நாங்கள் பயப்படுவோம். அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள், இந்த வசனத்தை खलीफा ஓதினால் நாங்கள் பயப்படுவோம், மறுநாள் காலையில் எங்களுக்கு खलीफा இருக்க மாட்டாரோ என்று. ஒரு சின்ன வார்த்தை, சொர்க்கம் நரகம் என்ற ஒரு வார்த்தை குர்ஆனில் அவர்களுடைய உள்ளத்தை நடுங்க வைத்ததென்றால், இவ்வளவோ வசனங்களை ஓதியும் இன்னும் நம்முடைய உள்ளம் இந்த குர்ஆனோடு இணையவில்லை என்றால் மேலே சொன்ன 2 காரணங்கள் தான். ஒன்று, கல்பு இணையவில்லை, கல்பிற்கு இது அல்லாஹ்வுடைய வசனம் என்ற உணர்வு வரவில்லை. இரண்டாவது, நம்முடைய சிந்தனை இன்னும் தெளிவாகவில்லை. அல்லாஹ் மன்னிப்பானாக. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட கலாம் என்ற மகத்துவத்தோடு. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் இந்த குர்ஆனை நேசித்தவர்கள், இந்த குர்ஆனுக்காகவே வாழ்ந்தவர்கள். அவர்கள் இதை ஒன்று சேர்ப்பதற்காக பட்ட தியாகங்கள் எல்லாம் எமக்கு முன்னால் ஒரு சாதாரண முஸ்ஹஃபாக தெரிகிறது. அது ஒரு சாதாரண தியாகம் அல்ல. அதை மனனம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் நேரத்தை ஒதுக்கினார்கள். அதை ரசூலுல்லாஹோடு உட்கார்ந்து எழுதுவதற்காக குத்தாபுல் வஹி பெரும்பான்மையான நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒதுக்கினார்கள். அதற்காக ஒரு சின்ன சின்ன சூரா கூட அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு படையை அனுப்பும் பொழுது அதற்கு தலைவராக இமாமத்திற்கு பொறுப்பு கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த நபித்தோழர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய நபிமொழி, அந்த நபித்தோழர் தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்தை முடிக்கும் பொழுதும் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி அந்த ரக்காத்தை முடிப்பார். இந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் இவர் ஒவ்வொரு ரக்காத்தையும் முடிக்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதி முடிக்கிறார் என்று. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று. முதலில் கேளுங்கள் அவரிடத்தில். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, என்ன பதிலை சொன்னார் தெரியுமா? நான் ஏன் இப்படி செய்கிறேன் தெரியுமா? லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் வ அன உஹிப்பு அன் அக்ரஅ பிஹா. இது ரஹ்மானுடைய சிஃபத்தை உள்ளடக்கிய சூரா, என் ரப்பு யார் என்பதை சொல்லக்கூடிய சூரா. இதை ஓதி நான் அந்த ரக்அத்தை, அந்த தொழுகையை, அந்த திலாவத்தை முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த செய்தி கொண்டு வரப்பட்டவுடன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்பு. அவருக்கு நீங்கள் அறிவியுங்கள், யார் சூரத்துல் இக்லாஸை தொழுகையில் இறுதியாக ஓதி முடித்தாரோ அந்த நபித்தோழருக்கு அறிவியுங்கள், எப்படி அவர் இந்த சூராவை நேசிக்கிறாரோ அப்படியே இந்த சூராவுடைய ரஹ்மானும் அவரை நேசிக்கிறான். சாதாரண ஒரு பட்டம் இல்ல, அல்லாஹ்வுடைய முஹப்பத் தானே நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய முஹப்பத் ஒரு சாதாரண ஒரு பட்டம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய முஹப்பா என்பது ஒருவனுக்கு கடமையாகிவிட்டால் இந்த உலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கையில் அவருக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. முஹப்பா, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், நரகத்தை பற்றிய பயமே அவர்களுக்கு வேணாம். நரகத்துடைய காற்றை கூட சுவாசிக்க அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய நேசத்தை எமக்கு தருவானாக. அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுடைய நேசத்தையும் எமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்ந்த இந்த நபித்தோழர்கள் இந்த குர்ஆனை நேசித்தார்கள், இதை வஹி என்று உணர்ந்தார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஏன் அழுதார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரிவால் அழுகிறீர்களா என்று கேட்டபொழுது என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் இறப்பார்கள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அழுவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹி நின்று விட்டதே என்பதற்காக. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணம். இதை எப்படியாவது மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும், இதன் மூலமாக உலக சமூகம் உருவாக வேண்டும் என்பதில் அவர்களுக்கு இருந்த ஆசையும் துடிப்பும் எள்ளளவும் எமக்கு கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு மஸ்ஊத் ஏழ்மையான நபித்தோழர், ஒரு அடிமை. அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு குர்ஆனை பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் ஓதிய நபித்தோழர் அவர் முதலாம் அவர். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு குர்ஆனை மக்களுக்கு முன்னால் வந்து முதலாக சப்தமிட்டு ஓதி காட்டிய நபித்தோழர். சின்ன வயசுதான், மக்களுக்கு முன்னால் வருகிறார். சஹாபாக்கள் எச்சரித்தார்கள், இப்படி செய்யாதே, உன்னை மக்கள் அடிப்பார்கள். வந்தார், ஓதினார் சூரத்துர் ரஹ்மானை. மக்கள் கேட்டார்கள், யார் அது, யார் அது? இப்னு உம்மி அப்து, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். சுப்ஹானல்லாஹ். அடித்தார்கள் அவரை மூர்ச்சையாகும் வரை. சஹாபாக்களுக்கு மத்தியில் இரத்த காயங்களோடு வந்தார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை எச்சரித்தோமே, ஏன் இப்படி செய்தாய்? நாளையும் செல்வேன், நாளையும் இதே வசனத்தை ஓதி காட்டுவேன், என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று. அவர்களுக்கு இருந்த துடிப்பை பாருங்கள். அவர்கள் இந்த குர்ஆனுடைய வாசிகள், அவர்கள்தான் இந்த குர்ஆன் வாசிகள். அவர்களுடைய உள்ளத்தை தான் இந்த குர்ஆன் மாற்றியது. அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு தங்களை மாற்றியதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய முஹப்பத்திற்கு, அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு முழுமையான சமூகமாக அது மாறியது. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருமுறை அழைத்தார்கள். உபையே,
எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் குர்ஆனை உனக்கு ஓதி காட்டும்படி. யார் கட்டளையிட்டது? அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் இந்த குர்ஆனை உனக்கு ஓதி காட்டும்படி. சில ஹதீஸில் சூரத்துல் பையினாவை, லம் யகுனில் லதீன கஃபரு என்று ஆரம்பிக்கக்கூடிய சூராவை இதை கேட்டவுடன் உபை அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு சம்மானி லக், அல்லாஹு சம்மானி லக், அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே சொன்னானா? அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே சொன்னானா? ஆம் அல்லாஹு சம்மாகலி, ஆம் உபையே, அல்லாஹ் உன் பெயரை என்னிடத்திலே சொன்னான் உனக்கு குர்ஆனை ஓதி காட்டும்படி. இப்படிப்பட்ட நபி தோழர்கள் அவர்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே, நீ குர்ஆனை ஓது, நான் அதை கேட்க வேண்டும் என்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் குர்ஆனை அது இறக்கியபடியே கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் இப்னு மஸ்ஊதை அணுகட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் இந்த குர்ஆனை ஓதினார்கள், இதை படித்தார்கள், இதை ஆராய்ந்தார்கள், இறுதியாக அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்கள். குர்ஆன் ஒன்றை சொன்னால் அதற்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமே வந்தாலும் தூக்கி எறிந்து செல்வார்கள். மது கடமையாக்கப்பட்டது, மது தடை செய்யப்பட்டது இந்த சமூகத்திற்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன ஆனது? மதீனாவுடைய வீதிகள் எல்லாம் மது உடைக்கப்பட்டு மது ஆறுகளாக ஓடும் அளவிற்கு எல்லா நபித்தோழர்களும் சத்தியம் செய்தார்கள், இனிமேல் நான் மது குடிக்க மாட்டேன் என்று. மது ஹராம் என்று இந்த சமூகத்திற்கு குர்ஆன் இறக்கப்பட்டு இத்துணை ஆண்டுகளுக்கு பிறகும் தெரியும். ஆனால் நம்முடைய சமூகத்தில் சில கூட்டம் இன்னும் மது குடிக்கிறார்கள். குறிப்பாக வாலிபர்கள், கல்லூரிகளில் படிப்பவர்கள் பலர் இன்னும் மது குடிப்பதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். மது இல்லை என்றாலும் போதை தரக்கூடிய எல்லாம் மதுதான் என்ற அடிப்படையில் ஒரு போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்துதல், ஏன் சிகரெட்டை பயன்படுத்துதல் ஹராம் என்று தெரியாதா இந்த சமூகத்திற்கு? இது அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட குற்றம் என்று தெரியாதா? உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், இந்த வசனம் இதை சுட்டி காட்டுகிறது என்பதை தெரியாதா? தெரியும். ஆனால் ரமதானில் இஃப்தார் முடித்தால் பள்ளியை விட்டு வெளியே சென்றால் தெரியும் இந்த சமூகத்திற்கு இது ஹலாலா ஹராமா என்று. ஏன்? பதில் ஒன்றுதான், குர்ஆன் இணையவில்லை. ஹிஜாப் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்டது என்று சொன்னவுடன் நபித்தோழிகளுடைய அந்த நிலைமை எப்படி மாறியது தெரியுமா? கிடைப்பதை கொண்டு போற்றிக் கொண்டார்கள் தங்களை. தங்களுடைய ஆடையின் அழகு வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. உடலின் அழகு அல்ல, உடலின் அழகை மறைப்பதற்கு மட்டுமல்ல ஹிஜாப். நான் சொன்ன வார்த்தை ஆடையின் அழகை, ஆடையின் அழகை மறைப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஹிஜாபை நபித்தோழிகள் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய பல முஸ்லிம் பெண்கள், பல ஊர்களில் வசிக்கக்கூடிய பல முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை இன்னும் எடுத்துக் கொள்ளவில்லை. ஏன்? இது அல்லாஹ்வுடைய வஹி இல்லையா? படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த சட்டம் இல்லையா? ஏன் இன்னும் அல்லாஹ்வுடைய வஹிக்காக இந்த ஒரு அற்ப சாதாரண எம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பழக்கங்களை எல்லாம் இன்னும் விடுவதற்கு இந்த சமூகம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சில சம்பவங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்திற்கு சில சம்பவங்களை மட்டும் நினைவுபடுத்தினால் இந்த தலைப்போடு அது பொருந்தி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்பதற்காக சில குர்ஆனுடைய வசனங்கள் வருகிறது. சூரத்துல் ஹுஜராத்துடைய முதல் வசனங்கள் எல்லாம். அதில் ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை கவனியுங்கள், இந்த வார்த்தையின் மகத்துவத்தை கவனியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள்
நபியின் சப்தத்திற்கு மேல் இன்னும் சில கடமைகளை அந்த வசனம் கூறிவிட்டு இது போல் இறுதியாக முடிக்கிறது. அப்படி நீங்கள் செய்தால் நபியின் சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தம் உயர்ந்தால் நீங்கள் செய்த துணை அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் லா யஅரிஃபு கத்ரன் நபி இல்லா ரப்புல் அலி. அந்த நபியுடைய கண்ணியத்தை அந்த அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. இந்த பூமியில் ஒரு சப்தம் உயர்வதால் அமல் அளிக்கப்படும் என்றால், அந்த நபிக்கு முன்னால் எதிர்த்து பேசினால், அந்த நபியை விமர்சனம் செய்தால், அந்த நபியுடைய உள்ளத்தை காயப்படுத்தினால், அல்லாஹு அக்பர். இதை கேட்டவுடன் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறக்கப்பட்டதிலிருந்து ரசூலுல்லாஹுவை சந்திப்பதையே இந்த நபித்தோழர் தவித்துக் கொள்கிறார். தொழுகைக்கு வருவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் சிலரை அனுப்பி கேட்டு வர சொன்னார்கள். சாபித்தை கேட்டு வாருங்கள், ஏன் அவர் வருவதில்லை? சாபித்தை நோக்கி சில நபித்தோழர்கள் சென்று அவரை விசாரிக்கிறார்கள். சாபித்தை பார்க்கிறார்கள், ஒடுங்கி உட்கார்ந்திருக்கிறார். அவர் சொன்னார், நான் அழிந்து விட்டேன், எனக்காகத்தான் இந்த வசனம் இறங்கி இருக்கிறது. குர்ஆனில் பொதுவாக பேசுகிறது அந்த வசனம். அந்த நபித்தோழர் எப்படி உணர்கிறார்? என் பாவத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம். என் சப்தமோ இயற்கையாகவே குரல் வளம் உள்ளது, சப்தம் கடினமானது. நான் பேசினாலே ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்திற்கு மேல்தான் என் சப்தம் இருக்கும். இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான், என் நன்மை அழிந்து விட்டது என்பதை கூறுவதற்காகத்தான் குர்ஆனிலே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் போல் எனக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டது என்று புலம்புகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தி கொண்டு வரப்பட்டது. சாபித் இப்படி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை தன்னை நரகவாதி என்று கூட அவர் முடிவெடுத்து விட்டார். இந்த வசனத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள், நீங்கள் சென்று சொல்லுங்கள், ஃபகுல்லஹு இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார் வலக்கின்னக மின் அஹ்லில் ஜன்னah. அவர் ஒருபோதும் நரகவாதி அல்ல, திட்டமாக அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர். அல்லாஹு அக்பர். திட்டமாக அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர். இந்த குர்ஆனுடைய வசனம் அபூபக்கருக்காக, உமர் அவர்களுக்காக ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்காக இறக்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தோழர் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், இனிமேல் என் மரணம் வரும் வரை ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு ரகசிய தோழன் எப்படி பேசுவானோ அப்படித்தான் நான் பேசுவேன் என்று. உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அதற்கு பிறகு பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், உமரே என்ன சொல்கிறாய் என்று. அப்படி தாழ்த்தி பேசுவார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நபிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அது. இன்னைக்கு மதீனாவுக்கு போங்க, இந்த சமூகம் ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்க. செல்ஃபில ரவுதா ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு முன்னால் இருந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. வீட்டுக்கு போன் பண்ணி சத்தமிட்டு பேசுறாங்க. பெண்கள் ஹிஜாபா இல்லாத பொழுது பெண்களை லைவ்ல காட்டுறாங்க எல்லாத்துக்கும். அங்கே நடக்கக்கூடிய கூத்துகள் அல்லாஹ் பாதுகாப்பாடாக, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எவ்வளவு அநாகரிகமாக ரசூலுல்லாஹ்வுடைய இல்லத்தில் மஸ்ஜித் நபவியில் 2 தாயிஃபாசிகள் சப்தத்தை உயர்த்தி பேசியவுடன் உமர் இப்னுல் கத்தாப் சொல்கிறார்கள், அத்தர்ஃபஆனி அஸ்வாத்துகுமா ஃபி இந்த மஸ்ஜித் ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருந்து கொண்டா நீங்கள் சப்தங்களை உயர்த்தி பேசுகிறீர்கள்? அல்லாஹு அக்பர். ஒரு நபி அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், அந்த வசனத்திற்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் எங்கேயும் ஒரு சமூகத்தில். இன்னொரு ஒரே ஒரு உதாரணம். ஷேக் எவ்வளவு நேரம் இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு குர்ஆன் வசனத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்ட வசனம். அதுவும் ஒரு சாதாரண ஒரு செயலுக்காக அல்ல அவர்கள் செய்த இந்த முடிவு. கற்பனை கூட எம்மால் செய்ய முடியாது இந்த நேரத்தில் நாம் இப்படி செயல்படுவோமா என்று.
எப்படிப்பட்ட அவதூறு தெரியுமா? முஃமின்களுடைய தாயின் மீது, ஒரு நபியின் மனைவியின் மீது, அபூபக்கருடைய மகளின் மீது ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சொல்லுவதற்கு நாவுகள் கூசப்படக்கூடிய ஒரு வார்த்தை செயலாக செய்யப்பட்டதென்ற அவதூறு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகிறது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்த செல்வத்தால் மிஸ்தஹ் என்ற நபித்தோழரும் ஈடுபடுகிறார் தங்களை அறியாமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபா, முதலாவது கலீஃபா அபூபக்கர் அவர்கள் இப்படித்தான் உதவி செய்த ஒரு மனிதர் தன் மகளின் மீது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீது, ஒட்டுமொத்த முஃமின் சமூகத்தின் மீதும், ஒரு தாய்க்கு பழிச்சொல் என்றால் அந்த சமூகத்திற்கு அது பழிச்சொல், இப்படி செய்து விட்டாரே, போய் காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்கல, ஒரே வார்த்தை சொன்னார், இனிமேல் மிஸ்தஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், மிஸ்தஹுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். நியாயமான முடிவு என்று எல்லோருக்கும் தெரியும். நாம இருந்திருந்தால், நம்முடைய குடும்பத்திற்கு அது நடந்திருந்தால், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் வேறு, கொலை கூட அங்க முடிவாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு செயலை சீர்படுத்துவதற்காக இறக்குகிறான் குர்ஆனுடைய வசனத்தை, வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்களிலே கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள், செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், ஏழையான உறவினர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் செய்து வந்த உதவியை, கொடுத்து வந்த செல்வத்தை இனிமேல் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர் அதை மன்னிக்கட்டும், அதை பொறுத்துக் கொள்ளட்டும், அதை விட்டுக் கொடுக்கட்டும், அதை புறந்தள்ளட்டும். என்ன கேட்கிறான்? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? இது போதுங்க. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? என் பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும், உங்கள் அடியார்கள், உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, இது மகத்தான குற்றமாக இருந்தாலும் நீங்கள் மிஸ்தஹை மன்னித்தாக வேண்டும். என்ன சொன்னார்? விளக்கம் கேட்டாரா? யா ரசூலல்லாஹ், இதை மன்னிக்கவா யா ரசூலல்லாஹ் என்று வந்து சொன்னார்களா? உடனடியாக சொன்னார்கள், கொடுத்ததை நான் மறுபடியும் திரும்ப மீள்கிறேன், மிஸ்தஹுக்கு இனிமேல் கொடுத்து வந்ததை கொடுப்பேன். இவர்கள் குர்ஆனுக்கு அடிபணிந்தவர்கள், தொழுகையை விடுபவர்கள். தெரியட்டும், முஃமின்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், இல்லை என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். ஜகாத்தை கொடுக்க மறுப்பவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும், முஃமின்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. போதை பழக்கம், புகைப்பழக்கம், அசிங்கமான செயல்களை செய்யக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும், இது வஹீயால் தடை செய்யப்பட்டது, இனிமேல் நான் இந்த பாவங்களிலிருந்து விலகுகிறேன் என்று. ஹிஜாபை அணியாத பெண்கள் அறிந்து கொள்ளட்டும், என் ரப்பால் ஒரு வஹி என்னுடைய ஆடையாக மாறுவதற்கு அல்லாஹ் கொடுத்த ஹிஜாபுடைய கடமை, இனிமேல் என்னானாலும் இதை தவறவிட மாட்டேன் என்ற முடிவிற்கு அவர்கள் வரட்டும். இந்த குர்ஆனுடைய வஹி அது. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்த வசனத்தை கேட்டிருப்பீர்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பிறர் செய்த பாவங்களை மன்னிக்காமல் பல பாவங்கள் இருக்கும். அவனோடு பேச மாட்டேன், இவனோடு பேச மாட்டேன், அவனோடு உறவை துண்டிச்சு வாழ்வேன், இவனோட உறவை துண்டிச்சு வாழ்வேன், அவன் என்னை ஏசினா, என்னை விமர்சனம் செஞ்சா, என்னை அடிச்சா, என் சொத்தை சூறையாடிட்டா, என் செல்வத்தை எடுத்துட்டா என்ற என்ன பாவம் இருந்தாலும் சரி, உங்கள் ரப்பு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஹதீஸ் சொல்லுகிறது அதையும், யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குர்ஆனை நெருக்கமாக்குங்கள். இறுதியாக சில வார்த்தைகளை கூறி முடிக்கிறேன். இந்த குர்ஆனை நெருக்கமாக்குங்கள். இதுதான் நம்முடைய தோழன், எம் கவலையின் தோழன், எம் பிரச்சனைகளின் தோழன்,
எம்முடைய வாழ்க்கையின் அத்துணை சிக்கல்களுக்கும் எம்மோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வஹி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை திறந்து உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். உங்களுடைய ரப்பை உங்களோடு பேச விடுங்கள். குர்ஆனை திறந்து அவன் பேசுவான் உங்களோடு. குர்ஆனில் நேரடியாக பேசுவான். உங்களை படைத்தவன், என்னை படைத்தவன் என்னோடு பேசுவான். யா அய்யுஹன் நாஸ் என்ற அழைப்போடு, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற அழைப்போடு. இந்த உலகத்தில் இந்த குர்ஆன் எமக்கு நெருக்கமான தோழனாக இருந்தால் எந்த உறவும் கை கொடுக்காத அந்த நாளில் இந்த குர்ஆன் எமக்கு சாட்சிக்காக வரும். குர்ஆனை சுமந்தவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன? நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் எங்கே முடிக்கிறீர்களோ இறுதி வசனத்தை, அதுதான் உங்களுடைய சொர்க்கத்தின் இருப்பிடம்.